வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2015 வெளியான ரகசியா அப்படின்ற ஒரு ஹிந்தி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தினுடைய கதை என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம். மும்பையில் இருக்கிற ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு, அதில் ஒரு லக்ஸரி அப்பார்ட்மெண்ட்டு. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு டாக்டர் தம்பதி வசிக்கிறாங்க. இந்த டாக்டர் தம்பதியில் டாக்டர் நைட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு அவருடைய ரூமில் தப்புன்னு உழறாரு. அன்னைக்கு நைட்டு அவருடைய டாக்டர் மனைவி வீட்டில் இல்லை. அவங்க ஒரு ஆப்ரேஷன் விஷயமா அவங்க வெளியூர் போயிட்டுருக்காங்க. இந்த டாக்டர் தம்பதிக்கு ஒரு அழகான டீனேஜில் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பக்கத்து ரூமில் படுத்துட்டு இருக்கா. அது இல்லாமல் அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி ஒரு வேலைக்காரன், அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன சின்ன ரூம் அந்த அப்பார்ட்மெண்ட்டு உள்ளவே இருக்கு. இதுதான் இந்த வீட்டில் இருக்கிற ஆளுங்க மொத்தம். இப்போ பொழுது வெடியுது. பொழுது வெடிஞ்ச உடனே இந்த வேலைக்காரி என்ன பண்ணுறா, காஃபி எடுத்துக்கிட்டு அந்த டீனேஜ் பொண்ணு தூங்கிட்டு இருக்கார்ல, அந்த ரூமில் அந்த பொண்ணுக்கு காஃபி கொடுக்கறதுக்காக கதவை போய் தட்டும்போது எந்தவித ரெஸ்பான்சிபிளும் உள்ளே இருந்து வரலன்னொன்னே இவளை கதவை திறந்துக்கின்னு அந்த வேலைக்காரி உள்ளே போகிறா. உள்ளே போய் பார்த்தா தான் இவளுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்குது. என்னன்னா, அந்த டீனேஜ் பொண்ணு படுக்கையில் கொடூரமாக கழுத்தை கட் பண்ணி கொலை செய்யப்பட்டிருக்கா. இதை பார்த்துட்டு அந்த வேலைக்காரி ஓன்னு அலறிக்கிட்டு வெளியில் ஓடியாரா. பக்கத்து ரூமில் படுத்துன்னு இருக்கிற டாக்டரும் எழுந்து ஓடியாராரு. அவரும் ரூமில் பார்த்துட்டு அவரும் ஓன்னு அலறாரு. அதுக்கப்புறம் இந்த விஷயம் அப்படியே லோக்கல் போலீஸுக்கு போகுது. போலீஸ் விசாரிக்குது. விசாரிக்கும் போது டாக்டர் இருக்காரு, அந்த பொண்ணு கொலை செய்யப்பட்டிருக்கு. அது இல்லாமல் அந்த வீட்டில் இந்த வேலைக்காரி ஒரு வேலைக்காரன், அவங்களுடைய டாக்டர் மனைவி அவங்க வெளியூருக்கு போயிருக்கிறாங்க ஒரு ஆப்ரேஷனுக்காக. ஸோ அப்போ அந்த வீட்டில் இல்லாத ஆள் அந்த வேலைக்காரனை மட்டும் காணும். இப்போ லோக்கல் போலீஸ் அந்த விஷயத்தை அப்படியே ஆராய்ஞ்சுன்னு இருக்கும்போது அடுத்த கட்டமாக இந்த கேஸ் சிபிஐக்கு போகுது. இப்போ சிபிஐக்கு போனோடனே சிபிஐயிலேருந்து ஒரு ஆஃபீஸர் இந்த கேஸை அவர் எடுத்துக்கிட்டு அவர் வேற ஒரு விதமாக ஒரு துப்பு தொலைக்கி ஒரு விஷயமா கண்டுபிடிக்கிறாரு. இப்படி கண்டுபிடிக்கும் போது மேலும் இதில் ஒரு 2-3 கொலைகள்லாம் தொடர்ந்து நடக்குது. இதெல்லாம் வச்சு இந்த சிபிஐ ஆஃபீஸர் ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக ஆராய்ஞ்சு இந்த படத்தினுடைய கிளைமாக்ஸில் இந்த கொலைகளெல்லாம் பண்ணது யார், இந்த கொலைகளெல்லாம் பண்ணுறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளைமாக்ஸில் ஒவ்வொரு விஷயத்தையா சொல்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை. இந்த படத்தினுடைய கதை 2008 நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எழுதப்பட்டது அப்படின்னு டைட்டில் கார்டில் போடுறாங்க. இந்த படத்தினுடைய திரைக்கதையும் டைரக்ஷனையும் மனிஷ் குப்தா என்றவர் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. சிபிஐ ஆஃபீஸராக கே மேனன், அவர் நிறைய போலீஸ் அதிகாரியாக நிறைய படத்தில் வந்திருப்பார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் தான் இதில் சிபிஐ அதிகாரியாக வர்றாரு. அவருடைய அந்த சிபிஐ என்ற அந்த கேரக்டருக்கு ஒரு பொருத்தமான உருவம் அவருக்கு. அவர் அந்த கேரக்டருக்கு கரெக்டாக கச்சிதமாக பொருந்தி ஒரு படம் பார்க்கும்போது நமக்கு ஒரு நம்பகத்தன்மையோடு இந்த படம் போகிறதுக்கு அவர் ரொம்ப மிகப்பெரிய உதவி பண்ணுறாரு. மற்றபடி இந்த படத்தினுடைய பெரிய பலமே ஒரு சிக்கலான கதை. ஆனால் அந்த சிக்கலான கதையை படம் பார்க்குற நமக்கு எல்லாருக்கும் புரிகிற விதமாக ஒரு நீட்டான திரைக்கதை அமைச்சு இந்த படத்தை கொண்டு போயிருக்கிற டைரக்டருடைய திறமை தான் இந்த படத்தை நம்மளுக்கு உட்காந்து படத்தை பார்க்க வைக்கிது. ரெண்டாவது இந்த மாதிரியான ஒரு தொடர்ச்சியான கொலைகள் உள்ள படத்தில் கடைசியில் கொலை பண்ணுறது இவன் தான் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு அப்படியாப்பா நாங்கள் அப்போனா அந்த சீனியா வச்சேன் இந்த சீனியா வச்சேன் நாங்களாம் அவனில் கொலைகாரன் நினச்சிருந்தோம் அப்படின்ற படம் பார்க்குறவங்க மனசில் ஓடும். அப்படியான பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் ஒவ்வொரு விஷயமும் ஏன் நடந்தது எதுக்காக நடந்ததுன்னு சொல்லிட்டு அவர் கிளைமாக்ஸில் அவரை சிபிஐ ஆஃபீஸர் விவரிக்கிற விதம் நமக்கு இந்த கதையை ஏற்றுக்கிற மாதிரியே இந்த படத்தை முடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு சுஜாதா எழுதின ஒரு நடுப்பகல் மரணம் அப்படின்ற கதை எனக்கு ஞாபகம் வந்தது. முந்தானத்து நான் சென்னையில் நடக்கல புக் ஃபேரில் அந்த நாவலை பார்த்தேன். அந்த நாவலுக்கும் இந்த படத்துக்கும் எந்தவித சம்மந்தம் இல்லைனாலும் அந்த நாவல்லையே இதே மாதிரி தான் ஒரு மர்டர் நடக்கும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் போயிட்டே இருப்பார்.
போயிட்டே இருக்கும்போது அந்த கிளைமேக்ஸில் வந்து எப்படி இதை முடிச்சிருப்பாரு அப்படின்றது தான் அந்த நாவல். இந்த படமும் வந்து பார்க்கும்போது, இந்த படத்தில் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கும்போது இந்த கொலை பண்ணது யாருன்னு கொண்டு போய் இதை முடிச்சிருக்கிற விதமும் ஏதோ ஒரு இதில் அந்த நாவல் என்ன ஞாபகத்துக்கு வந்துடுச்சு. அந்த நாவலை வந்து ஒரு சாதாரண கல்யாணத்தில் ஆரம்பிக்கிற அந்த நாவல் வந்து ஒவ்வொரு அத்தியாயத்திலும் தொடரும் என்ற இடத்துல போடும்போது ஒரு கன்னி வெடி மாதிரி ஒரு சீனியை எழுதி வச்சிருப்பாரு சுஜாதா. 35 வருஷத்துக்கு முன்னே எழுதப்பட்ட அந்த நாவல் வந்து இன்னைக்கு பார்க்கும்போது கூட அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஞாபகத்தை நமக்கு உண்டாக்குது. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அந்த நாவல் ஞாபகம் வந்துடுச்சு. அந்த நாவல் வந்து ஒரு பெஸ்ட்டான நாவலை, உங்களுக்கு டைம் கிடைச்சா அந்த நாவலை கூட படித்து பாருங்கள். இந்த படம் வந்து இந்த ரகசியா மனிஷ் குப்தா டைரக்ஷன் பண்ண இந்த படம் வந்து அமேசான் பிரைமில் வந்து இப்போ இருக்குது. படத்தையும் பாருங்கள், இந்த நாவலையும் பாருங்கள், படித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு படமும் பிடிச்சிருக்கும். அந்த நாவலை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த நாவலும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மாஸ்டர் எழுதின நாவல் அது சுஜாதா. அவர் மறைஞ்சா கூட அவருடைய புத்தகங்கள், இந்த புத்தகம்லாம் இன்றைக்கும் வந்து ஜனங்க வந்து புத்தக கண்காட்சியில் வாங்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஒரு அற்புதமான இந்த படம் பார்க்கும்போது அந்த ஒரு அற்புதமான அந்த நாவல் ஞாபகத்துக்கு வந்ததை வந்து உங்ககிட்ட சொல்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.